ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கோட மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு ஏர் கூலருமே இருக்கும் இன்ஜினுக்குள்ளே. தென் வந்து இதோட எவ்வளோ மைலேஜ் தரும் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 கிலோமீட்டர் வரைமே உங்களுக்கு மைலேஜ் தரும். ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து வெளியில் ஓட்டிட்டு போகிறவங்க ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வச்சு ரொம்பவே அதிகமாக மைலேஜ் தரும் 1 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. தென் வந்து இதோட சிசி எவ்வளோ இதோட இன்ஜின் சிசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 97.6 சிசி தான் இருக்கும். 100 சிசி கூட கிடையாது, 97.6 சிசி தான் இருக்கு. ஸோ இதோட இதுவே சூப்பர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா 300 சிசி 250 சிசி அப்படி இருக்க பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பெட்ரோல் எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்கும். மைலேஜுமே ரொம்ப கம்மியாக தான் தரும். இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீர், அதாவது டிரான்ஸ்மிஷன் கீர் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கீர் தான் இருக்கும். அதுவும் மேனுவல் கீர் தான். ஸோ இதில் 4 கீர் இருக்கு. அதாவது ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 அந்த ஸ்பீடு வந்து 4 கீர் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ தென் வந்து நம்ம வந்து இதோட பவர் எவ்வளோ இருக்குது, தென் வந்து டார்க் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இது எவ்வளோ ஸ்பீடு தான் போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 PS சொல்கிறாங்க. 8 பிஎஸ்னா என்னன்னா அது ஜெர்மன் வேர்டில் வந்து ஹெச்பின்னு சொல்லலாம். ஹெச்பி வந்து என்னன்னா ஆஸோட பவர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுமாரி வந்து ஜெர்மன் வேர்டில் வந்து பிஎஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ 8 PSனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்ஜினோட வந்து எவ்வளோ பவர் வந்து காமிக்குதோ ஸோ அதுதான் வந்து ஹெச்பின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ஜின் வந்து எவ்வளோ பிக்கப், இப்போ நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பிக்கப்பில் எடுக்குது, தென் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இன்ஜின் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தோடனே நம்ம பைக் வந்து ரன் ஆகுதோ அதுதான் வந்து 8 PSன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட 8 PS வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் ரைட் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு நார்மல் பிக்கப் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்ப்ளெண்டரில் வந்து 8 PSனா ஒரு நார்மல் ரைடு தான் போகலாம். இதே வந்து சூப்பர் பைக்லாம் பார்த்துருப்பீங்களே, டியூக் பைக்கோ RN5 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து மோர் பவர், இது அதாவது 15 to 20 PS இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு PSல வந்து பார்த்தீங்கன்னா 0.976ன்னு சொல்லிட்டு அதோட பவர் இருக்கும். ஸோ அதாவது ஹெச்பி ரேஞ்ச் இது வரும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ வந்து இது 8 PSனால ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப அதிகமான PS 15 to 20 PS இருக்குன்னா நம்மளுடைய மைலேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுக்கும். ஆனால் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து அந்த பவரில் வந்து சொல்ல வராங்க. இப்போ வந்து நம்ம டார்க் யூ தான் பார்க்க போகிறோம். டார்க் யூனா என்னன்னா நியூட்டனோட மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர்னா நீங்கள் வந்து வண்டி வந்து பிக்கப் எடுக்கிறீங்க, வண்டி பிக்கப் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுதோ அந்தளவுக்கு எண்ணம் வந்து அதோட நியூட்டனோட மீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நியூட்டனோட மீட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா லோடை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். இதே வந்து நியூட்டனோட மீட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஈஸியாக வந்து லோடு வந்து எவ்வளோனா இப்போ ஜேசிபியோ இல்லை டாடா ஏசி ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போகுது இல்லை. ஸோ அதெல்லாம் எவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம எண்ணம் வந்து நம்மளுக்கு பைக்கில் வந்து நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 Nm தான் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 85லேருந்து 90 ரேஞ்ச் வரைக்கும் தான் போகும் சொல்கிறாங்க. அதாவது இது நார்மலாக சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து இந்த பைக்கே போகும். இதோட ஃபியூலோட டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.8 லிட்டர்ஸ் வரைக்கும் தான் இதோட ஃபியூலோட டேங்க் வந்து உங்களுக்கு தாங்கும். அதாவது 10 லிட்டர் வரைக்கும் இந்த உங்களோட டேங்க்கில் வந்து தாங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட மெயின்டைன் பண்ணுறதுமே மெயின்டெனன்ஸ் சார்ஜுமே ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ நீங்கள் இதுவே சூப்பர் பைக்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஸோ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பைக்கை சர்வீஸ் வரைக்கும்னா 10,000லேருந்து 8,000 வரைக்கும் ஆகும். ஆனால் இதை நீங்கள் விட்டினாலே எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் சர்வீஸ் விட்டதில் எனக்கு வந்து அதிகபட்சமாகவே 2,500 2,000 தான் அதிகமான ரேஞ்சே வரும். ஸோ அதுமாரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜுமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சஸ்பென்ஷனோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இருக்க வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்குன்னு சொல்கிறாங்க. அதில் வீல் இருக்க வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்க்கு தான் அது. ஸோ தென் வந்து பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சைக்கிளில் இருக்க பிரேக் வந்து வேறு. ஸோ அது வந்து வேறு மாதிரி பிரேக்கு. ஸோ ட்ரம் பிரேக் வந்து அந்த வீல் சுற்றும் போதே அந்த பிரேக் வந்து அது கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ட்ரம் பிரேக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டூயல் சஸ்பென்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2 சஸ்பென்ஷனும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜர் போடனா கூட சைடில் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ஜருமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாரீ வந்து காட் பண்ணுற மாரி ஒரு பிளேட்டுமே சைடில் இருக்கும். ஸோ யாருன்னா சாரீ கொட்டு உள்ளே மாட்டிக்கிச்சு நிறைய பேர் கீழே விழுந்துருவாங்களா, அதுக்குமே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இந்த பைக்கில் இருக்குது.